மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, நீங்கள் என்ன எப்போவுமே ஆன்லைன்லேயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பல நண்பர்கள் இதை வெவ்வேறு வகையில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இப்போ வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கீங்க. எழுதவும் செய்கிறீங்க, கட்டுரைகள், கதைகள்லாம் எழுதவும் செய்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதற்கு பதில் சொல்கிறத விட, இணையத்தை எப்படி பயன்படுத்துறது, இணையத்தை இந்த காலத்தில் எப்படி கையாள்வது அப்படின்றது சார்ந்து ஒரு 5 ஆலோசனைகளை இந்த காணொலியில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 ஆலோசனைகளும் நான் ஒரு வகையில் பின்பற்றக்கூடிய ஆலோசனைகள். அதனால இது இது என்னன்னா, நான் இன்னொரு இடத்துல படிச்சு இல்லைன்னா இன்னொருத்தட்ட கேட்டு பண்றதில்லை. இது என்னுடைய பிராக்டிஸ் அப்படின்ற அடிப்படையில் இதை சொல்லலாம். நான் எப்படி இணையத்தை பயன்படுத்துறேன் அப்படின்றத இந்த 5 ஆலோசனைகளை இந்த காணொலியில் சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த இணைய ஊடகத்தை நாம முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒரு ஊடகம் அப்படின்றத நாம 2 விஷயத்துக்காக பயன்படுத்துவோம். ஒன்று என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. இன்னொரு காரணம் தொடர்பு. நம்ம இன்னொருத்தருடைய தொடர்பு ஏற்படுத்தி கொள்றதுக்கான ஒரு சாதனமா நம்ம ஊடகத்தை பயன்படுத்துவோம். மூன்றாவதாக ஒரு விஷயத்த சொல்லலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு இதற்கு முன்பு இருந்த ஊடகங்கள், நியூஸ் பேப்பர், அப்புறம் ரேடியோ, டிவி, இந்த மாதிரியான பழைய ஊடகங்கள் நம்மோடு திரும்ப உரையாடுறது கிடையாது. நாம ஒரு நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் எழுதலாம், ஒரு டிவிக்கு நம்மளோட ஒப்பீனியனை அவங்கள்ட்ட நாம ஒரு இமெயில் மூலியமாவோ லெட்டர் மூலியமாவோ சொல்லலாம். சில நேரங்கள்ல அவங்களா நிகழ்த்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள்ல ஒரு ரியாலிட்டி ஷோலையோ இல்லைன்னா ஒரு போன் மூலியமா கூப்பிட்டு பேசுற நிகழ்ச்சியிலையோ நாம பேசலாம். அவங்க எடுக்கிற இன்டர்வியூ, பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது நம்ம அங்க போய் சொல்லலாம். இதுதான். ஆனா இப்ப இணைய ஊடகம் அப்படின்றது தொடர்ந்து இன்ட்ராக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு மீடியமா இருக்கு. அது ஒரே நேரத்துல பொழுதுபோக்குக்கான மீடியமாவும் இருக்கு, சமூக தொடர்புக்கான ஊடகமாகவும் அது இருக்கு, செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகமாகவும் இருக்கு. பழைய ஊடகங்களை விட இது ரொம்ப விரைவானதா இருக்கு. இதுதான் இதற்கும் அதற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடா நாம இருக்கு. அப்ப இந்த இணைய ஊடகத்தை எப்படி நாம கையாள்றது? இணைய ஊடகத்துல ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்கும்போது நம்ம பொதுவெளியில மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா, இணையம் ஒரு 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 காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை அழிக்குது. இணையம் ஒரு மனிதர்களோட மெமரியை ரொம்ப குறைஞ்சு போக செய்யுது அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் சொல்றாங்க. அது உண்மையும் கூட தான் ஓரளவு. அப்ப நாம அதே நேரத்தில் இணையத்தை பயன்படுத்தாம இருக்கலாமா? மொத்தமா இன்டர்நெட்டே தேவையில்லை, சமூக ஊடகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துடலாமா அப்படின்னு கேட்டா, அதுவுமே நமக்கு சில பிரச்சனைகளை தான் உருவாக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறது ஒரு கிராமம். என்னோட ஊர் இங்க தக்கலூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல இருக்கேன். திருவாரூர்ல இருந்து ஒரே ஒரு பஸ் தினமும் வந்துட்டு போகக்கூடிய, ஒரு திருவாரூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஆனா இந்த கிராமத்துல தான் நான் என்னோட பெரும்பாலான நாட்களை கழிச்சிருக்கேன். ஆனாலும் என்னால இன்று உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் பலரோட உரைகளை நேரடியா கேட்க முடியுது, அவங்களோட புத்தகங்களை வாங்கி படிக்க முடியுது. இதற்கு காரணம் இந்த கனெக்ஷன் தான். ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ள மட்டுமே நடந்துகிட்டு இருந்தது, ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிக்குள்ள மட்டுமே நடந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய மக்கள் நோக்கி அந்த அறிவுத்துறை வந்தது இணையத்தினாலதான் சாத்தியமாச்சு. அதை ஆரோக்கியமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு தலைமுறையை இல்லைன்னா ஒரு குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கலாம். அப்ப இந்த இணையத்தை எப்படி ஆரோக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுக்கான 5 ஆலோசனைகள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நாம ஒரு இணையத்துல சில பேரை பின்தொடர்றோம். அப்படி பின்தொடரக்கூடிய ஆட்கள் 3 கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஒன்னு என்டர்டைனரா இருப்பாங்க, இல்லைன்னா எஜுகேட்டரா இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. EEE அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நாம பின்தொடரக்கூடிய ஆட்கள் இதுல எந்த கேட்டகரியில வர்றாங்க அப்படின்றத பாத்துக்கணும். வெறுமனே என்டர்டைனர் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ரையாரிட்டியை நாம விட்டுறலாம். ஏன்னா நமக்கு இணையம் மிக அதிகமா நம்முடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு இணையத்துல என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது தேவையில்லை. அப்ப நாம வெறுமனே ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பின்தொடர்றோம்னா அவரை விட்டுறலாம். ரெண்டாவதா எஜுகேட்டர். இப்போ இந்த எஜுகேட்டர் நமக்கு நிறைய விஷயங்கள்ல தேவைப்படுவாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி கொடுக்கறதுல இருந்து, ஒரு மொபைல் போன்ல ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சரி பண்றதுன்னு பாக்குற வரைக்கும், கார் டிரைவிங் வரைக்குமே கூட ஆன்லைன்ல கத்துக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் கத்துக் கொடுக்குறவங்க, சமையல் ரெசிபி சொல்றவங்க, இவங்க எல்லாருமே ஒரு வகையான எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத விட ஏதோ ஒண்ணு நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஆட்கள். இந்த லெவல்ல ஆரம்பிச்சு இன்னும் பெரிய லெவல்ல இப்ப ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிப்பாங்க, எஸ்எஸ்சிக்கு படிப்பாங்க, இல்ல ஒரு ப்ரோக்ராமிங் பண்றது எப்படி, இந்த மாதிரியான கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு லென்த்தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எஜுகேட்டர். இந்த எஜுகேட்டர்ஸ் கிட்ட
நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஜுகேட்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். மூணாவதா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இணையவெளியில மிக குறைவானவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸை நாம தாராளமா பின்தொடரலாம். முதல் விஷயம் வந்து நாம பின்தொடர்கிறவர்களை தரம் பிரித்து, நாம யாருக்கு ஃபாலோவரா இருக்கோமோ அவங்களுக்கு தரம் பிரித்து, அவங்க என்டர்டெய்னரா இருந்தா முற்றா விளக்கிடலாம். எஜுகேட்டரா இருந்தா நம்ம துறைக்கு தேவையானதை அவங்க கத்துக் கொடுத்தா மட்டும் அவங்கள பின்தொடரலாம். எக்ஸ்பர்ட்ஸை தாராளமா பின்தொடரலாம். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் முதல்ல சொன்னதுதான், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். இணையத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடாதா? கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஆனா பழைய பொழுதுபோக்கு ஊடகங்களுக்கும் இப்ப இருக்கிற ஊடகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ரொம்ப ஒரு 4-5 வயசுல இருக்கும்போது சினிமா அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை பொதிகை டிவியில போடக்கூடிய படம் மட்டும்தான். அப்ப அந்த 3 மணி நேரத்துக்காக நாங்க கிட்டத்தட்ட 6 நாள் முழுமையா காத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்குன்னே நிறைய டிவி சேனல்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்துலயுமே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஊடகம் வழியா வருதோ அந்த ஊடகம் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நேரத்தை வந்து பிக்ஸ் பண்ணுச்சு. ஆனா இப்ப இந்த இணைய ஊடகம் என்ன ஆயிட்டுன்னா, எந்த டைம்ல நாம நம்மள பொழுது என்டர்டெயின் பண்ணிக்கணுங்கிறத நாம டிசைட் பண்றோம். அந்த ஒரு லக்ஸரி நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அது லக்ஸரி கிடையாது, அது ஆபத்து. நாம தான் டிசைன் பண்றோம். இந்த நேரத்துல நான் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா, அந்த படத்தை பார்க்கலாமா, நெட்ஃபிளிக்ஸ்குள்ள போலாமா, அமேசான்குள்ள போலாமா அப்படின்னு நாம டிசைட் பண்றோம். அப்படின்னும் போது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது நமக்கு வேலை இல்லாத எல்லா நேரங்கள்லயும் நாம என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஒழுக்கம் நமக்கு வரணும். என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். அது எவ்வளவு நேரமா வேணாலும் இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு சண்டேல 10 மணி நேரம் கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒதுக்குங்க. ஆனா அந்த ஒதுக்கக்கூடிய நேரம் தாண்டி இன்னொரு நேரத்தை ஒரு சினிமா பார்க்கறதுக்கோ, இல்ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கோ, ஆன்லைன்ல பழைய கிரிக்கெட் மேட்சஸ்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட பார்க்க ஆட்கள் இருக்காங்க. அப்ப வந்து அந்த மாதிரியான எந்த வகையான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நாம இந்த நேரத்தை தவிர வேற ஒரு நேரத்தை ஒதுக்குறத தவிர்க்கணும். ஒரு வகையில இப்ப நம்ம நிறைய பேர் பார்த்தா போன்ல ஐபிஎல் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, டிவி கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது. நாம டிவி முன்னாடி இருக்கிற நேரத்துல மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா போன்ல இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக நாம செய்யற விஷயங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாம இணையத்துல நிறைய பேரோட விவாதிக்கும் போது விவாதிக்கக்கூடியவர்களுடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல தகுதி அப்படின்றது எந்த வகையிலையும் அவர்களுடைய பொருளாதார தகுதியோ கல்வி தகுதியோ கூட கிடையாது. அவங்களோட அதிகாரம் என்ன, அவங்க வந்து குரூப் ஏ ஆஃபீஸரா, குரூப் பி ஆஃபீஸரா அப்படிங்கிற மாதிரியான கிரேட் பே சார்ந்த தகுதியோ, இல்லைன்னா வந்து அவர்களோட அவங்க வந்து அரசியல்ல பெரிய ஆளா இருக்காங்களா, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்களா, இல்லைன்னா வந்து பிஹெச்டி பண்றாங்களா, இந்த மாதிரியான தகுதிகளை சொல்லலை. ஒருத்தரோட அறிவு தகுதியை நம்மளால ரொம்ப இயல்பா கண்டுபிடிக்க முடியும். அவர்களோட ஒரு 4-5 போஸ்ட்டை பார்த்து அவங்களோட ரிப்ளையை வச்சு அவங்களோட அறிவு தகுதி என்னங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி அறிவு தகுதி இருக்கக்கூடிய நபர்களோட மட்டும்தான் இணையத்துல விவாதிக்கணும். ஏன்னா இணையத்துல நம்ம விவாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்முடைய நண்பர்கள் கிடையாது. நாம அவங்களோட தினம் தினம் புழங்கக்கூடியவர்கள் இல்லை. அப்படின்னும் போது வெறுமனே விவாதங்கள்ல நேர விரயம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. விவாதம் அப்படின்றது ஆரோக்கியமான விஷயம். ஆனா விவாதம் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து வெறுமனே அவங்க கருத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி, நாம ஒரு கருத்தை முன்வைப்போம், அவங்க ஒரு கருத்தை முன்வைப்பாங்க, 2 பேருக்குமே அது பயன் இல்லாம ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நபர்களை இணையத்துல அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. 4வது விஷயம், போர்னோகிராஃபி. இத முழுக்க இணைய பயன்பாட்டுல நம்ம எந்த ஒரு சைட்டை ஓபன் பண்ணாலும் போர்னோகிராஃபியை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப நான் போர்னோகிராஃபி அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்னன்னா போர்னோகிராஃபிக்குன்னு தளங்கள் இருக்கு, அப்ப அதை மட்டும் தானே நான் சொல்றேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராம் இருக்கு, போர்னோகிராஃபியோட எல்லா வடிவங்களையும் நம்ம எடுத்துப்போம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எந்த திறனுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து சரியா ஆடவோ பாடவோ தெரியாது. வெறுமனே முகத்தை மட்டும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெறுமனே முகத்தை மட்டும் காமிச்சு முகத்துல ஏதாவது சில சின்ன சின்ன எளிமையான எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்குறவங்கள நாம பல நேரங்கள்ல ரசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான சாஃப்ட் போர்னோகிராஃபி தான். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது ஒரு நடிகர் அப்படின்றவர் வேற, நடிப்பு அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன், நடிக்கிறதுக்கு ஒரு திறன் வேணும்.
நடிகர்களை ஒருத்தர் வந்து திறனை வளர்த்துக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நடிக்கிறாரு, அது நல்லா இருக்குங்கிறது வேற. அதை தாண்டி வெறுமனே முகத்தையும் அங்க சேஷ்டைகளையும் மட்டும் வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க உள்ள வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தும் முழுமையாவே விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வெளில வந்துடுவோம். அப்படிதான் போகணும். அப்படி போக மாட்டோம் ஆக்சுவலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு. நம்ம அங்க போய் அங்க கண்ணில் படுறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்ப அதனால என்ன பண்ணணும்னா, எப்பவுமே நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன வாங்க போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ மாலுக்கோ போகும்போது என்ன வாங்க போறோங்கிற லிஸ்ட்டை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். அதே மாதிரி தான் இணையமும் ஒரு வகையான சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நாம ஒரு இணையதளத்துக்குள்ள போறோம், ஒரு புக்கு பிடிஎஃப், ஒரு பழைய புக்கோட பிடிஎஃப் நமக்கு தேவைப்படுதுன்னு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ளேயோ இல்ல இன்டர்நெட் ஆர்ச்சிவ்குள்ளேயோ போறோம்னா அதை மட்டும் எடுத்துட்டு வெளியில வந்துடணும். அதை விட்டுட்டு நாம அது கொடுக்கக்கூடிய லிங்க் மூலியமா வேற வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட நேரத்தை பெரும்பாலும் அழிச்சிடும். அப்ப இணையத்துக்குள்ள போகும்போது எந்த பர்பஸுக்காக உள்ள போறோங்கிற ஒரு முழுமையான தெளிவோட தான் போகணும். இப்போ உங்களோட மொபைல் டேட்டாவை நீங்க ஆன் பண்றீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க மொபைல் டேட்டாவை ஆன் பண்றீங்கிறத பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கணும். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உள்ள போறேன், இதை எடுத்துட்டு வெளியில வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 5 விஷயங்களை நாம பின்பற்றும் போது இணையத்தை எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் அது உருவாக்கக்கூடிய பல்வேறு தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஒன்று நம்ம பின்பற்றக்கூடிய ஆட்கள் என்டர்டைனரா எஜுகேட்டரா இல்லை எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 நாம விவாதிக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட அறிவு தகுதி என்ன, அவங்க உண்மையிலே அவங்களுக்கு விஷயங்கள்ல ஏதாவது அறிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் அவங்களோட விவாதிக்கவே தொடங்கணும். 3 போர்னோகிராஃபி சார்ந்த விஷயங்கள் இல்ல திறன் இல்லாதவர்களை வெறுமனே அவங்க அழகா இருக்காங்க இல்ல அவங்கள்ட்ட அவங்களோட இந்த அங்க சேஷ்டைகள் இதுக்காக மட்டுமே ஒருத்தரை பின்பற்றதை நம்ம தவிர்க்கணும். 4வது விஷயம், நாம அந்த இணையத்துக்குள்ள போகும்போது அதை நாம ஒரு என்னவா பாக்குறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு உள்ள போகும்போதே லிஸ்டோட போயிட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடணும். 5வது விஷயம், இணையத்தை நாம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே ஒழிய அதை தாண்டி வெறும் பொழுதுபோக்குக்காக இணையத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற தெளிவும் நமக்கு இருக்கணும். இந்த 5 விஷயங்களை நான் பெரும்பாலும் பின்பற்றுவேன். சில நேரங்களில் முடியாம போகலாம். ஆனா இதை பெரும்பாலும் பின்பற்றுவதனால என்னால இணையத்தை ஓரளவு எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும். நண்பர்களும் இந்த விஷயத்தை முயற்சி செய்து பார்க்கலாம். முயற்சி செய்து அதனால ஏதாவது ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.